Hi friends, welcome back to Ranji's Flavors. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட முன்னாடி வீடியோவில் முருங்கை இலையை வச்சு எந்த மாதிரி பொடி செய்யணுங்கிறத காமிச்சிருந்தேன். பல விதத்தில் நம்ம ஹெல்த்துக்கு பயன்படக்கூடிய இந்த முருங்கைக்காய் பவுடர் எப்படி செய்யறதுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் முருங்கைக்காயை வச்சு பவுடர் செஞ்சு அதை நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதுக்கு 2 கிலோ முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த முருங்கைக்காயெல்லாம் 2 பக்கமும் காம்பை எடுத்துவிட்டு நம்ம நறுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நான் நல்லா அதை தண்ணியில் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சைஸில் நான் இதை நறுக்கிறேன். எங்கள் ஊரில் நான் இருக்கிற இடத்துல நல்ல வெயில் இருக்கும், சீக்கிரமே காஞ்சு போயிடும். பட் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னாக்க நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த அளவு பெருசாக நறுக்காமல் இன்னும் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி நான் இப்படி இது மாதிரி பிரித்து வைக்கிற மாதிரி பிரித்து வச்சாக்க சீக்கிரமே உங்களுக்கு காஞ்சு அது நல்லா ட்ரை ஆகும். சீக்கிரமே நம்ம செய்யலாம். இந்த மாதிரி நான் குறுக்க நறுக்கி அதை பிரித்து வைக்கிறேன். அப்போ தான் அது நல்லா காயும். ஸோ அதில் இருக்கிற அந்த பல்பெல்லாம் நல்லா காஞ்சு நம்மளுக்கு அந்த பொடி நிறையா கிடைக்கும். இந்த மாதிரி முருங்கைக்காய் திக்காக எடுத்துட்டாக்க நம்மளுக்கு பவுடர் நிறையா கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஃபஸ்ட்டு நான் நறுக்கினதெல்லாம் கொஞ்சம் நீளமாக நறுக்கினேன். அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் இன்னொரு தடவை நறுக்கும்போது எல்லாத்தையுமே சின்னதாக கட் பண்ணி அதை எல்லாத்தையுமே நான் குறுக்க நறுக்கி பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வெயிலில் காய வைக்க போகிறோம். இதை 4 நாள் காய வைக்க போகிறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சு அந்த காய வச்சது எல்லாமே ஒரு 4 நாள் நல்ல வெயிலில் நான் காய வச்சுருக்கேன். இதை நல்லா இப்போ உடைக்க வருது. உங்களை வீட்டில் கொஞ்சம் வெயில் குறைச்சலாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு 5-6 நாள் கூட நீங்கள் நல்லா வச்சு அதை காய வைக்கலாம். இந்த முருங்கைக்காய் பவுடர் செய்கிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப சின்னதாக கட் பண்ணி அந்த மாதிரி தோல் எடுத்து அதெல்லாம் பண்ணணும்னு நாட் நெசசரி. ஈஸியாக கட் பண்ணி பொடி செஞ்சிடலாம். இப்போ இது எவ்வளோ நல்லா காஞ்சிருக்குன்னு இந்த சத்தத்துலேருந்தே உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நான் இப்போ அரைக்க போகிறேன். இப்போ பெரிய மிக்சியில் நான் இதை போட்டுருக்கேன். இந்த பெரிய ஜாரில் போட்டதுனால அது நல்லா அரைக்கலை, பவுடராக ஆகலை. அதனால் நான் அதை மாற்றி சின்ன மல்டி மிக்ஸ் நம்ம சட்னியெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ நல்லா பவுடராக இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் இதே மாதிரி நம்ம அரைச்சி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை சலிக்கணும் ஒரு தரம். இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதில் போட்டு மல்டி மிக்ஸில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சலிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கரகரன்னு இருக்குது. இதுக்கப்புறம் சலித்த உடனே ஃபைன் பவுடர் வி வில் கெட். இப்போ 2 பேட்சாக போட்டு நான் அதை எல்லாத்தையும் சலிக்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஃபைன் பவுடர் இது கிடைக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், முருங்காய் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் உள்ள அந்த ஒரு மெடிசனல் பிளான்ட்டு. இது நம்ம கடையில் வாங்கினாக்கா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீட்டிலையே எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதோ ஒரு பல்புள்ள இந்த முருங்கைக்காயாக வாங்கி செஞ்சாக்க நம்மளுக்கு ரொம்ப நல்ல பவுடர் கிடைக்கும். இதில் முருங்கைக்காய் மட்டும் யூஸ் இல்லை, முருங்கை இலை, முருங்கைப்பூ அண்ட் முருங்கைக்காய் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல். நம்மளுக்கு பல விதத்தில் இது ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நம்ம அதை கடையில் வாங்கும்போது மெல்லிசாக உள்ளதை வாங்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக பல்ப்பு நிறையா உள்ளதாக நம்ம வாங்கினாக்க நம்மளுக்கு நல்ல பவுடர் ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். அந்த பல்ப்பை அதை கட் பண்ணும்போது, அந்த முருங்கைக்காயை கட் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக நீங்கள் கட் பண்ணலனாக்க மிக்சியில் போட்டு நீங்கள் அரைக்கும்போது ரொம்ப சௌரியமாக இருக்கும். மிக்சியும் வீணாகாது. சீக்கிரமாகவும் அது வெயிலில் நல்லா காஞ்சிடும். இந்த முருங்காய் பவுடரை நீங்கள் ஸ்மூதியில் போடலாம், தால் செய்யும்போது கூட அதுலேயும் சேர்க்கலாம். மேலாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை நல்லா காய வச்சு மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம்தான் அதில் கப்பி இருக்குது சலித்ததுக்கப்புறம். அதை நம்ம சூப்பில் அந்த மாதிரி இதில் கூட யூஸ் பண்ணி அதை வடிகட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
எல்லாமே இந்த முருங்கைக்காயில் வந்து நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த முருங்கைக்காயில் உள்ள அந்த சீடு வந்து உள்ளே உரிச்சாக்க அது நம்மளோட பட்டாணியை விட ஸ்வீட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்யறதுக்கு 2 கிலோ முத்தின முருங்கைக்காயை எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த அளவு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஒரு 3/4 பாட்டில், ஆல்மோஸ்ட் ஃபுல் பாட்டில், அண்ட் ஒரு பிளாஸ்டிக் சின்ன பாட்டில், இந்த அளவு நம்மளுக்கு இது பொடி கிடச்சிருக்கு. நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு டே டு டேயில் இதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முருங்கைக்காய் கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதி அனுப்புங்க. லெட் அஸ் ஆல் மீட் வெரி சூன். பை.